நீட் 2026 எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரியில ஈஸியா 50 மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், கண்டிப்பா உங்க எல்லாருனாலையும் நான் சொல்ல போற ஒரு 12லேருந்து 13 கான்செப்ட்ஸ் படிச்சா போதும் ஈஸியா உங்களால 50 மார்க்ஸ் வாங்கிட முடியும். என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் அது முடியும் அப்படின்னா, எஸ் கண்டிப்பா முடியும். இதை நம்ம கொஸ்டின் பேப்பர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் 6 to 7 இயர்ஸ் பேப்பர்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஷார்ட் 50 மார்க்ஸ் வாங்குறதுக்கான 12 to 13 கொஸ்டின் எந்தெந்த டாபிக்லேருந்து கண்டிப்பா 2026 எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். நான் கான்செப்ட்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உங்க ப்ரிப்பரேஷன் கெமிஸ்ட்ரியில எந்த அளவு போயிட்டு இருக்கு, எத்தனை சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க கெமிஸ்ட்ரியில அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன டாபிக்ஸ் படிச்சா ஈஸியா 50 மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்றத பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட், ஹைபிரிடைசேஷன். ஸோ விபிடி தியரி, விஎஸ்சி பிஆர் தியரி ரெண்டு பேஸ் பண்ணியுமே கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எம்ஓடி தியரி, கான்சென்ட்ரேஷன் டேர்ம், மொலாரிட்டி, மொலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், மோல் பர்சன்டேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என் ஃபேக்டர். டைரக்டா என் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லனா என் ஃபேக்டர் பேஸ் பண்ணி ஈக்குவலன்ட் வெயிட் பேஸ்டு நியூமரிக்கல்ஸ் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர்ல இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே கொடுத்திருப்பேன். ஸோ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது pH ஆஃப் டைல்யூட் ஆசிட்ஸ் இல்ல சொல்யூஷன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்கலாம். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கும்போது RLVP, elevation of boiling point, depression in freezing point, osmotic pressure நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து Van't Hoff factor. Van't Hoff factorல இருந்தும் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். டெஃபினைட்டா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பேஸ் பண்ணியோ இல்ல விபிடி தியரி பேஸ் பண்ணியோ கொஸ்டின்ஸ் வரலாம். சார், கிறிஸ்டல் ஃபீல்டு விபிடி ரெண்டுமே வேற வேற டாபிக் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம கிளாஸ் கவனிச்ச பசங்க எல்லாருக்குமே தெரியும், CFT VBT இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட்டும் கிளாஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு கிளாஸ் கவனிக்கல அப்படின்னா கிளாஸை போய் கவனிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது IUPAC நாமன்கிளேச்சர். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இல்ல ரெண்டு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் IUPAC நாமன்கிளேச்சர்ல இருந்து. அதுக்கு அடுத்தது டயோசடைசேஷன் ரியாக்ஷன், பென்சீன் டயசோனியம் குளோரைடு. அமைன்ஸ்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய மெத்தட் ஆஃப் பிரிப்பரேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தரவா படிச்சுக்க வேண்டியது பென்சீன் டயசோனியம் குளோரைடு, அதான் டயோசடைசேஷன் ரியாக்ஷன். அதுக்கு அடுத்தது ஆல்டால் அண்ட் தென் கனிசரோ ரியாக்ஷன். கொஸ்டின் பேப்பர்ல நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லலாம், இல்ல எது கரெக்டான ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட், மைனர் ப்ராடக்ட், செல்ஃப் ஆல்டால் இந்த மாதிரியும் நம்மள கால்குலேட் பண்ண சொல்லலாம். அதுக்கு அடுத்தது லாஸ்டா படிக்க வேண்டியது மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் டைல்யூஷன். மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் அட் எனி கான்சென்ட்ரேஷன், அதாவது கோல்ட்ராஷ் லா. சோ இந்த 13 டாபிக்ஸ் கிளியரா நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்டா நம்மளால 12லேருந்து 13 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். அப்போ ஷார்ட்டா 50 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி வீடியோல அடுத்தடுத்து நம்ம எப்படி கெமிஸ்ட்ரியில மார்க்ஸை லெவலப் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஸோ மறக்காம நோட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.